தோணுச்சு, அதை சொல்றேன். அதாவது நம்ம எங்களை பாடல் பாடும்போது நல்ல உணர்ந்து பாடும்படிக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணா, இதே போலதான் நம்ம பாட்டு பாடும்போதும் துதிக்கும் பொழுதும் எங்களை நல்லா ஜபிக்க வைங்க, நல்லா துதிக்க வைங்க, நல்லா உணர வைங்க. இப்படி நம்ம இப்படி நம்ம சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம வந்து ஆண்டர்கிட்ட கேட்க என்ன பாட வைங்க. இப்ப நம்ம வந்து உங்க அப்பாட்ட நீங்க கேட்பீங்களா, ஏதாவது கேட்பீங்களா? இன்னும் வந்து ஒரு சின்ன வயசா இருக்கும்போது நீங்க வந்து உங்களை வந்து குளிக்க வைங்கன்னா அம்மா குளிக்க வைப்பாங்க. அதே ஒரு 15 வயசுல எங்க அம்மா என்ன குளிக்க வைங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொன்ன அவங்க அப்பாட்ட சொல்லுவாரு, நீயே கழிச்சுட்டு வந்துவாரு. அதே போல நம்மளும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல உங்களை துதிக்க தெரியல ஆண்டவரே, நான் ஜெபிக்க தெரியல ஆண்டவரே, கற்றுதாங்க சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறமா நான் குழந்தையா இருந்தேன், குழந்தைக்கு ஏற்றவைகளை சிந்தித்தேன். இப்பொழுதும் நான் வந்து என்ன பண்றேன், வயசு வளருது, என்னுடைய காலங்கள் மாறுது, என்னுடைய வாழ்க்கையில முன்ன போல நான் கிடையாது. ஒரு காலத்துல எங்க அம்மாவுடைய துணை உதவி இல்லைன்னா என்னால குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அப்படி இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்ன பண்ண முடியுது, இன்னைக்கு நானே சமைக்கிற அளவுக்கு மாறுகிறேன். நானே சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கிட்டு வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நானே ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்குது. அப்ப நான் வளர்ந்துருக்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு உலக பிரகாரமான காரியங்களை நானே செய்கிறேன். அதே போல ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள்ள வளரும் போது அதே போல நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் நாம என்ன பண்ணணும், உணர்வடைய வேண்டும், உணர்த்த வேண்டும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிய அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து இயேசு விசுவாசி சொல்லுவாரு, இயேசு விசுவாசித்தால் உனக்கு இது கூடும் சொல்லுவாரு. அதுக்கு என்னால விசுவாசிக்க முடியலையாண்டவரே சொல்லி கேட்பாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இயேசு கிறிஸ்துவ பத்தியோ அந்த விசுவாசத்தை பத்தியோ அதிகமான காரியங்கள் தெரியாது. அப்போ இயேசு என்ன சொல்லுவாரு, சரி ஓகே, நான் விசுவாசத்தை உனக்கு என்ன பண்றேன், இன்னும் அதிகமாய் வர பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் அந்த அர்ப்பணம் செய்யும் பொழுது விசுவாசத்தையும் கொடுப்பாரு. அப்போ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆவியின் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு காரியம் தெரியும். எதுக்காக, உங்கள் போராயுதம் அது நுகங்களை உடைக்கிறதாகவும் ஆவிக்குரிய துளைத்தனங்களை மேற்கொள்வதாகவும் இந்த உலகத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை பிசாசானவனை எதிர்கொள்ள நமக்கு தேவையானது ஆவியின் சர்வாயுத வர்க்கம். அப்ப இதை தரித்து கொள்ளும்படிக்கு நமக்காக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம தரிக்கணுமா, இல்லைன்னா ஆண்டவரை நீங்க போட்டு விடுங்கன்னு சொல்லணுமா? ஆண்டவரே எல்லாரும் கொடுத்துட்டீங்க, நான் என்ன பண்றேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் கிரீடத்தையும் சமாதானம் சுவிசத்தை பாதரட்சியும் நான் என்ன பண்றேன், நான் எடுத்து தரித்துக் கொள்கிறேன். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆர்டர் நம்ம கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, அதுக்குரிய கிருபை கொடுத்திருக்காரு, வரங்களை கொடுத்திருக்காரு. அதை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதே போல பாடல் பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்ப யார் துதிக்கணும், நாமவே பாடணும், துதிக்கணும். இது நான் பவித்ராக்காக சொல்லல, நிறைய கிறிஸ்தவங்களுக்காக சொல்றேன். பவித்ரா போலதான் நம்ம அனைவரும் இருக்கோம். ஆண்டவரே எங்களுக்கு துதிக்க சொல்லித்தாங்க, கிருபை தாங்க. துதிப்பதற்கு கிருபை தேவைதான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த கிருபை உணர்ந்து அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி வரும், நீ ஜெபம் பண்ற, அருமையா ஜெபம் பண்றோம், கேட்கிறோம். ஆனா நீ பர்சனலா நீ பாடும்போது உனக்கு அந்த ஆசை வரணும், நீ தான் செய்யணும். நீ செய்யறத பார்த்துதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, என் பிள்ளை என்ன எவ்வளவு சந்தோஷமா துதிக்கிறா, என்ன அருமையா பாடுறா, உற்சாகமா பாடுறா, ஆபேல் போல என்ன பண்றா, எனக்கு உகந்த வழியை அவளாவே கொடுக்குறா. ஆபேல் ஆண்டவர் கேட்டாரா, கேட்கல. ஆபேலாகவே என்ன பண்றாரு, எங்க அப்பா எங்க ஆண்டவர் என்னை படைத்தவர், அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அவர் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த பணிகளை கொடுக்கிறாரு. அதே போல நம்முடைய இந்த நாள்ல காலையில வந்திருக்கிறோம், சபையா கூடி வந்திருக்கிறோம். கூடி வந்திருக்கிற நீங்க நம்ம இருக்க போறது ஒரு 2 வருஷம் தான் இல்லையா? உலகத்துல வாழ்றத விட தேவனுடைய சமூகத்துல வாழ்ற ஒரு டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏசு சொல்றாரு, மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறா, ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எங்க தெரிந்து கொண்டார், தேவனுடைய சமூகத்துல அமர்ந்தது தெரிந்து கொண்டார். அதே போல நம்முடைய தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல வந்துக்கிறோம். அங்க வந்தனா உலகத்தையும் வேற எந்த காரியம் யோசிச்சு அப்படியே நம்ம அசதியாராதபடிக்கு நம்ம கொடுத்த கிருபையை நினைத்து ஆண்டுடைய அன்பை நினைத்து பாடி துதிப்போம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக தாவீதை வனாந்தரத்துல பாடி துதிக்கும் பொழுது தாவீதை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அதே போல என் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி நம்ம பார்த்து சொல்லணும், என் புள்ள எனக்கு பிடிச்ச புள்ள, நல்லா துதிப்பா, அவளுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, சோர்வு வந்தாலும் சரி,
எந்த பலவீனம் இருந்தாலும் சரி என்னை துதிப்பாள், என்னை மையப்படுத்துவாள்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணணும், நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மாற வேண்டும். பாடுவோமா? ஃபர்ஸ்ட் பாடலாக